நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோமாக. நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். Keep thy heart with all diligence, for out of it are the issues of life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட கர்த்தாவினுடைய வார்த்தையின் திரு வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே நீங்க பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வேலையுடைய வார்த்தையை கேட்க ஒரு மனதின் ஆவியே தந்து நீங்க வழி நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நாம் இந்த இருதயத்தில் எந்த தூசியும் குப்பையும் நம் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது கெட்ட வார்த்தையோ மற்ற தீங்கான எண்ணமோ அந்த இருதயத்தில் இச்சையான ஒன்று நம் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்காதபடி நம் இருதயத்தை எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி நாட்களில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு 5 காரியத்தை பற்றி இந்த கால வேளையில் நாம் பார்க்க போகிறோம். எதிலிருந்து நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று. முதலாவது, பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். எதிலிருந்து காத்து கொள்ள வேண்டும்? பாவத்திலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கவலையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இச்சையிலிருந்து நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நான்காவது, அவிசுவாசத்திலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது, பொருளாசையிலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலிருந்து நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த பொல்லாத உலகில் நாம் இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளும் போது அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜீவ ஊற்று என்பது யார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 36வது சங்கீதம் 9வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று யாரு? கர்த்தரே ஜீவ ஊற்று என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இந்த 5 காரியங்களை இதை முன்பாக இந்த வார்த்தையில பேச தேவன் விரும்புகிறார். நாம் கவனமாக கவனிப்போமாக. அடுத்தது 5 காரியங்களை பற்றி எதிலிருந்து இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஆவியானவர் பேசுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தரே ஜீவ ஊற்று என்று பல இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். எங்க எழுதப்படுமா? புழுதியில் எழுதப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால்
பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டு நாம் ஒருபோதும் விலகி போகக்கூடாது. அந்த வார்த்தையாகி தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தரை ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். இந்த ஜீவ ஊற்றை விட்டு நாம் விலகி போவோமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமா இருக்கும் என்றும் கூட வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள் நம் இருதயம் காணப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள். எவனோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ. அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எவனோ கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் வச்சுட்டானா அவன் பெரியவனா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், கிளவியா இருக்கலாம், பல்லு போன கிளவியா இருக்கலாம், நடக்க முடியாதவனு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தரை முழுமையாக இருதயத்தில் விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயத்தில் என்ன உண்டாகுமா? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஸ்தோத்திரம். இன்று நமக்குள் இருக்கும் ஊற்று எதுவாக இருக்கிறது? நமக்குள்ள தேவனுடைய ஊற்று ஜீவ நதியாகிய அந்த கர்த்தர் இருக்கிறாரா? நாம் இருதயத்தை இந்த கால வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. இன்று நமக்குள் இருக்கும் ஊற்று எது என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். தேவ அன்பின் ஜீவ ஊற்று நம் இருதயத்துக்குள் தேவன் இருக்கிறாரா? இல்லை என்றால் பிசாசின் கசப்பின் ஊற்று நமக்குள்ள இருக்கிறதா? நாம் இந்த வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் நமக்குள்ள இருந்தா சமாதானத்தை தந்து நேர்த்தியாக நம்மளை வழி நடத்துவார். நாம் ஒருவர் கூட கசப்போடு நாம் இருக்கும்போது அது கசப்பின் ஊற்று என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயத்தை ஆராய்கிற தேவன். அவருக்கு முன்பாக நாம் உண்மை உத்தமம் உள்ளவர்களாய் தேவனுக்கு நான் உண்மையாய் நடந்தா போதும். தேவனுக்கு நான் நல்ல பேர் எடுத்தா போதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும். நம் இருதயத்துல நம்ம சூழ்நிலைகளை மனுஷனால புரிந்து கொள்ள முடியாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? நம்ம இருதயத்தை ஆராய்கிறார். நம்ம ஒருபோதும் ஊழியக்காரட்டியோ இந்த மனுஷர்கிட்டயோ நம்ம ஒருவேளை தப்பிடலாம். ஆனா தேவனிடம் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. உங்களுடைய இருதயமும் விசுவாசியுடைய இருதயமும் ஊழியருடைய இருதயமும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களையும் நம்முடைய தேவன் ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். நமது இருதயத்தை
தீட்டுப்படுத்தும் காரியம் எல்லாம் அனுதினமும் அதை கலைத்து நமது பூமியில நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் நம் இருதயத்தில் பேசுற வார்த்தையில பாவம் இல்லாம போகாது. அதெல்லாம் நாம் கலைத்து விட வேண்டும். அவைகள் மேல் நாம் ஜெயம் எடுத்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமது ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது இந்த நாட்களில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாம் பாயிண்ட்டுக்கு வருவோமாக. முதலாவது, பாவத்திலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் வாசிப்போம். 1 பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 14 16 வரை நாம் வாசிக்கிறோம். பேதுரு எழுதின பொதுவான 1ஆம் நிருபம் 1வது அதிகாரம் 14 16 வரை. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்பாக தேவனை அறியாமல் இருந்த காலத்துல நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம இச்சைகளின்படி நடந்தோம். ஆனா என்னை அறிஞ்சிட்ட அறிஞ்ச பிறகு என்னுடைய இரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டு எடுத்துட்டேன். என்னை தேவனை அறிஞ்சிட்டோம். அந்த முன்ன இருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து. எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளா. தேவன் ஊழியர் மூலமாக தேவன் நமக்கு பேசுற தேவனுடைய வார்த்தைக்கு என்னதான் செய்யணுமா? கீழ்ப்படிய வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்து 15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? பரிசுத்த. இந்த பூமியில யாராகிலும் ஒருவன் பரிசுத்தம் உள்ள தெய்வமா இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கட்டும், எவன் இந்த பூமியில ஊண்டி சொல்ல முடியாது. இந்த வானத்தில் இந்த பூமியிலும் பரிசுத்தம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர்தான் நான் பரிசுத்தர் என்று அவர் சொல்ல முடியும். யார் என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று சொல்ல முடியும்? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், சவால் விடுறார், என்னிடத்தில் குற்றம் இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? பாருங்க, அந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. நம்முடைய தேவன் பரிசுத்தர். யாரும் சேரக்கூடாத பரிசுத்தத்துல வாசம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனை நாம் நினைக்கும் போது நமக்கு பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிலேயே நம்ம பெருமைப்படுறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப நம்முடைய அப்பா பரிசுத்தரா இருக்கிறாரே, அதை விட பிள்ளைகளுக்கு என்ன ஒரு சந்தோஷம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். நடக்கைகள் எல்லாவற்றிலும், பேச்சு, செய்கைகள் எல்லாம், கண்கள் எல்லாம் அடங்கிறது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தரா இருக்கிறேன். அவர் சொல்ற நான் பரிசுத்தர், ஆகையா நீ என்ன செய்யணும்? பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தேவன் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக விரும்புகிறார். பாவமானது நமது இருதயத்தை கரைப்படுத்தி நம்மை ஆண்டவரிடம் இருந்து பிரித்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து மல பிரசங்கத்தின் போது இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே. தாவீது ராஜா பாவத்தில் விழுந்த போதும் கூட அவரால் தேவனை தரிசிக்க முடியவில்லை. என் ஜனமே, இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுற வார்த்தையை கேளுங்கள். நாம் ஒரு பாவத்தில் விழுகும் போது தேவனை நாம் தரிசிக்க முடியாது, தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியாது. இந்த தாவீது ராஜா நம்மளை போல மனுஷர் தான். அவர் தாவீது ராஜா, அவர் ராஜாவா அரண்மனையில் இருந்தாலும் அவர் ஒரு மனுஷர் தான். அவருடைய வாழ்க்கையிலும் கூட வழி தவறி பாவத்தில் விழுந்த போதும் கூட தேவ சத்தத்தை கேட்க முடியவில்லை. நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நமக்குள்ள பாவம் வரும்போது அவர் நம்மை விட்டு விலகி தூரமா போக மாட்டார். நம்ம தூரமா போனா தான் அவர் தூரமாக, அவர் தீமையே பார்க்க மாட்டார், சுத்த கண்ணனாய் இருக்கிறார். ஆகவே அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த தாவீது ராஜா
நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில இந்த இச்சைகள், இந்த பாவம் உள்ள பிரவேசித்த போது இந்த தாவீது ராஜா உடனே இந்த உணர்வுள்ள இருதயத்தை வந்து அவனுக்குள்ள இருந்தபடியினாலதான் தாவீது ராஜாவு கூட இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. நம் வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரங்கள்ல பாவத்துக்குள்ள வந்து நான் விழுகும் போதும் கூட தாவீது ராஜா சும்மா இருக்கல, கர்த்தரை நோக்கி அவர் துதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் தேவனை தரிசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் பாவத்தினால் கரைப்பட்டிருந்தது. அவனுடைய இருதயத்துல பாவம் கரைப்பட்டிருந்தபடியினால தேவனை நாம் காண முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா தான். நீ எப்படிப்பட்ட ராஜாவா ஏற்படுத்தினதே கர்த்தர் தான். எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் பாவம் இருதயத்தில் இருந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவியை நேசிக்கிறார். அவனுக்குள்ள ஒரு பாவத்தை தான் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவன் வெறுக்கிறார். தேவன் தமது தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த தாவீது ராஜாவுக்கு அதை உணர்த்துகிறார். பாவம் உள்ள வந்துருச்சு, கரப்பட்டுருச்சு இருதயம். இருதயத்தில் தேவன் வர முடியவில்லை. ஆகவே தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில், இந்த நாட்களில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் எது மூலமாக நம்மளை எச்சரிக்கிறார்? தேவனுடைய ஊழியர் மூலமாய், தீர்க்கதரிசியின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மளை பாவத்தில் விழுந்த போது அது உணர்த்தி இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். சொப்பனத்தின் மூலமாக பேசுகிறார், உணர்த்துகிறார். இந்த தாவீது ராஜா இருதயம் கரைப்பட்டுருச்சு, பாவத்தில் விழுந்துட்டான். ஆகவே வந்து தேவன் அப்படியே விடல, வந்து தேவன் தம் தீர்க்கதரிசியின் மூலமாகவே தாவீதுக்கு அதை உணர்த்தினார். அந்த வேளையில் தாவீது பாவ உணர்வடைந்தவனாய் தேவனிடம் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று இந்த இடத்துல அவர் வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது ராஜா சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 10-12 வரை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் கூட அந்த தாவீது ராஜா விண்ணப்பம் பண்றார், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். நம்ம ஏதாவது பாவத்துல விழுந்துட்டோம்னா உணர்வின் ஆவி இருக்கா? உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். உணர்வுள்ள ஆவி எனக்கு தாரும். இந்த சங்கீத புஸ்தகத்தை எத்தனோ தரம் உணர்வின் ஆவியை எனக்கு தாங்க என்று தாவீது ராஜா சொன்னார். நாம் கூட ஒரு சில வேளையில் வாயினால் நாம் பாவம் செஞ்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனாலுமே பாவம். பாவம் என்று 3 எழுத்து தான். இந்த பாவம் ஒரு மனிதனை என்ன பாடாப்படுத்துது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, ரட்சிக்கப்படாத உணர்வின் இருதயம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் சின்ன சின்ன பாவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உடனே இந்த உணர்வின் ஆவி இருக்கணும். அப்படி உங்களுக்குள்ள உணர்வு இல்லைன்னா, ஒரு சிலர் பாவத்தை செஞ்சாலும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த இருதயம் எதை குறிக்குது சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. எதை குறிக்குது? ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க, தவறா நீங்க யாராயிலும் கெட்ட வார்த்தையோ மற்றபடி ஏதோ நீங்க பேசிட்டீங்க, தேவன் துக்கப்படுகிற காரியமா இருக்கு, அதை நீங்க பேசிட்டீங்க. உங்களுக்குள்ள என்ன வரணும்? உணர்வின் ஆவி. ஐயோ நான் பேசிட்டேனே, ஒரு நடுக்கம், ஒரு பயம். இந்த கர்த்தருக்கு வசனம் இருக்கே, பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையா பேசிட்டேனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அதை நம்ம சரி, அதெல்லாம் உலகத்தில் இல்லாததான். அவங்க எப்படி பேசுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க இருதயம் இந்த உணர்வு இல்லை, ஒரு பதட்டம், ஒரு பயம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருதயம் இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த இருதயம் செத்து போச்சுன்னு அர்த்தம், மழுங்கி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அநேக இடங்கள் நாம் பார்க்கிறோம், வந்து ஒரு சொல்ல அடிச்சு என்னதான் சரீரம் மழுங்கி போயிடும், வலியே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற உணர்வு, இந்த சுகர் உள்ளவங்களுக்கு பாருங்க உணர்வே இருக்காது. அப்ப தேவன் நான் பாவம் செய்யும் உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். உடனே அதை சரி செய்கிறவங்களாம் மனசாட்சி என்ன செஞ்சிருச்சான்,
இந்த மனசாட்சி செத்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அப்படிப்பட்டவங்க வந்து சரிப்படுத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நான் பாவம் செய்யாமல் இருக்கிறதுனா நமக்குள்ள என்ன இருக்கணுமா? தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது பாருங்க, எதுவும் உள்ள வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடம் இல்ல, இருள் உள்ள வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் மாத்திரமல்ல, இந்த வசனங்களை நாம் இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும். அப்பொழுது நமது இருதயத்தில் பாவத்திலிருந்து காத்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அது போதாது. வேதம் என்ன சொல்லுது? நம் இதயத்துக்குள்ள பதித்து வைக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 19 21 வரை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 11வது அதிகாரம் 19 21. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து பதிக்கணும். எங்க எதுல பதிக்கணுமா? முதலாவது தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. பாத்தீங்களா? கைகளில் கட்டி. நான் ஒயிட் போட்டு போவோம் சின்ன பிள்ளையில. கன்வென்ஷன்லாம் வந்து வசனம் இருக்கும், ரவுண்ட் அவ்வளோதான் இருக்கும், தவிடு மாதிரி ரவுண்டாக இருக்கும் வசனம். அதில் வந்து நாங்கள் சட்டையில் வந்து அது ஒரு ஊக்குமார் இருக்கும், குத்திக்கிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நரக்கெல்லாம் அப்படி வசனத்தோடு நடமாடுவோம். அப்போ அது ஒரு காலமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த வசனத்தை எங்கே பதிக்கணுமா? இருதயத்தில் வைத்து. இரண்டாவது என்ன செய்யணுமா? ஆத்துமாவில் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. ஞாபக குறியா இருக்கும். நீ பாவம் செய்யும் போது, இந்த கையினால பாவம் செய்யும் போது, ஒருத்தன் அப்படியே வந்து கோபத்துல அடிக்க போகும்போது உன் கையத்தான் திடீர்னு வசனம் தென்படும். ஐயோ, வசனம் தேவனுடைய வார்த்தை இருக்கு, நம்ம செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் கையில கட்ட சொன்னார். எதை கட்டணுமோ அதை கட்டாம பல கயிறுகளை என்ன மந்திரிச்சு கெட்டுறாங்க. அந்த கயிறு ஒன்றும் ஜீவனை கொடுக்காது. கர்த்தருடைய வசனத்தை கெட்டு நீ. ரெண்டாவது எங்க வைக்கணுமா? அவைகளை உங்கள் 20வது வசனம், அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு நான் உபதேசிக்கிறேன் வசனங்களை சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அநேக தாய்மார்கள் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபதேசிக்கணும். பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும், நீங்க உட்கார்ந்திருக்கும் போதும் வந்து வழியில நடக்கும் போதும் படுத்துக் கொள்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போது, நீ படுத்துக்கிட்டு இருந்தாலும் வாய் எதை தான் சொல்லணுமா? கர்த்தருடைய வசனங்களை பிள்ளைகிட்டு சொல்லணும். யார் சொல்றா? இதை நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்திருக்கிறது போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை குறித்து பேசணும். எந்திரிக்கும், ஐயோ முடியலையே, என் சரீரம் இப்படி பலவீனமா இருக்கே சொல்லிட்டு எந்திரிக்கும் போது, படுக்கும் போது எப்போதும் சிந்த எங்கெங்கேயோ அலபாயும். நீ உட்காரும் போது, நடக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும் ஆண்டவருடைய வார்த்தை யார்கிட்ட நீங்க சொல்லணுமா? பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்கள். அவைகளை என்ன செய்யணும்? வசனத்தை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. வாசல்ல எழுதணும், நிலைகள்ல எழுதணும். இந்த நிலைகள்ல வசனம் வந்து மற்றவங்க வாசித்து ரசிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வீட்டுக்குள்ள மட்டும் எழுதுனா பிள்ளைங்க மட்டும் தான் வாசிக்குங்க. உள்ளேயும் எழுத போறணும், வெளியிலையும் எழுத போறணும், நிலைகளிலும் எழுதப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நாம் இருதயத்தில் இருந்தா நம்மளால பாவம் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை நம்மளை காத்து கொள்ளும். என் ஜனமே, எத்தனை பேருடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் பதித்திருக்கிறது? இப்ப
கேட்போமானால் இந்த 2026 வருஷத்துக்குரிய தேவன் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன கேட்டால் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? இந்த வாக்குத்தத்தம் உங்க ஜீவியத்தில் நிறைவேறிச்சா கேட்டால் எத்தனை பேர் நிறைவேறிச்சு என்று நீங்க உற்சாகமாய் சொல்ல முடியும்? உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருந்தா ஒருவனாகிலும் நம்மை அசைக்க முடியாது. அந்த தேவன் பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறபடியினாலே அவர் பெரியவராயிருந்து நமக்குள்ள செயல்படுவார். உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னாரே, அந்த பெரிய தேவன், இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால யாராகிலும் நம்மளை அசைக்க முடியாது. அந்த வேத வசனமாகிய அந்த வார்த்தை நம் இருதயத்தில் பதித்து கொள்ளும் போது அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது கவலையிலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கவலை வந்தா அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க முடியாது, அடுத்த கட்டத்துக்கு உங்களால போக முடியாது. கவலைப்பட்டுக்கிட்டே என்ன செய்யணும்? உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு கவலை வந்துட்டா முன்னேறி செல்ல முடியாதுங்க. இந்த கவலை அதுவுமே ஒரு விதத்துல நம்ம முன்னேறி செல்லாதபடிக்கு, செபிக்க கூடாதபடி, வேதத்தை வாசிக்க கூடாதபடிக்கு செஞ்சிரும். இயேசு கிறிஸ்து கூட சொல்றார், கவலைப்படுகிறதா ஒரு முளத்தை நீ கூட்ட போறியா, குறைக்க போறியா, ஏன் கவலைப்படுற? இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கவலையிலிருந்து நமது இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். கவலை நம்ம இருதயத்துல வரக்கூடாது. அந்த கவலையிலிருந்து நம்ம இருதயத்தை அடைத்து போட்ட வேணும். அதுக்கெல்லாம் உள் பிரவேசிக்க கூடாது. கவலைக்கு நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. இந்த கவலையிலிருந்து நமது இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25 வாசிக்கும் போது, முக்கியமான வசனங்கள் மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள், நேரம் இல்லாததுனால சீக்கிரம். 12வது அதிகாரம் 25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? சரீரத்தை ஒடுக்கிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், அந்த கவலைப்பட்டு நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு சூது வினைய இருக்கும். பைபிளே எலும்பு உருக்கின்னு இருக்கு. அவங்க பேர் என்னதுதான்? எலும்பு உருக்கி என்று நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு கவலை இருந்தா, கவலை வரும்போது என்னென்ன வரும்? அடுத்து வியாதி வரும். டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஆண்டவர் அந்த நாட்களே மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலையானது நம் ஜீவியத்துல வரக்கூடாது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல ஒரு வார்த்தைய நீங்க பேசி பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற கவலைய அப்படியே மறந்துடுவாங்க. ஏன்னா இந்த நல் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த கவலையை மேற்கொள்ளுங்க. அந்த வெளிச்சத்தை இருளானது பற்றி கொள்ளவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துல நான் வாசிக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சியான வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை நீங்க பேசும்போது அந்த மனிதனுக்குள்ள இருக்க கவலைகள் அதை மேற்கொண்டு அந்த கவலையை அவன் இருதயத்திலிருந்து நீக்கிவிடும். நல் வார்த்தைகளை நாம் பேச நம்ம முயற்சிக்கணும். கவலை நம் இருதயத்தில் வராதபடி நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கவலையானது ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கிறதா இருக்கிறது. உங்களுடைய பலவீனங்களும் வியாதிகளுக்கும் சமாதானமாய் இல்லாமல் இருப்பது காரணம் கவலைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கவலைதான் காரணம். என் ஜனமே, கவலையானது கிறிஸ்துவ வாழ்வின் வளர்ச்சிக்கும் மிகவும் தடைக்கல்லாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை நீங்க வாசிங்க. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனால உனக்கு என்ன ராஜா, ஏன் கவலை எனக்கு தான் தெரியும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ கவலைப்படுகிறதான் இடத்தை நீ கூட்ட போற. அவர் கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீ கவலைப்பட்டு சரீரத்தை கூடி இருக்க ஒடுங்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்து சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26. மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை ஒரு மனிதனை முன்னேறி செல்வதற்கு
அனுமதிக்காது என் ஜனமே. அது அவனை அதே இடத்தில் வைத்திருக்கும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேல வைக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் உங்க கவலைகளை இறக்கி வைக்கணும். நீங்களே சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த முதலாவது என்ன பார்த்தோம்? பாவத்திலிருந்து நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 2வது, கவலையிலிருந்து நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, இச்சையில இருந்து நம் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 24. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே பலவித இச்சைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்க தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சரீரங்களை, இந்த சரீரம் யாருடையதான்? தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் செய்கிற ஆலயம் இந்த இருதயம். நீங்களே இந்த ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மேல உள்ள வசனத்துல வீடுகளிலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1வது அதிகாரம் 20 அந்த முழுசா அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அவங்க ஸ்தோத்திரியாமல் இருந்தபடியினால, தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தபடியினாலதான் அவங்க தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. அறிஞ்சு அவங்க துணிகரமா இச்சைகள்ல ஈடுபடுறாங்க. சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்க கண்ட இடங்களை ஓட்டையை போட்டு, காது மூக்குல ஓட்டை போட்டு, 2 காதையும் ஆண்டவர் எதுக்கு? தேவனுடைய சத்தத்தை கேட்க அது படைத்திருக்கிற. அதுல சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனை பேர் பாருங்க இந்த மனசரால் செய்யப்பட்ட எவ்வளவு அழகுபடுத்துறாங்க. அதனால அவமானப்படுத்துறாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. இந்த அதிகாரத்தை முழுசா நீங்க பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். 1 பேதுருலையும் பார்க்கிறோம், இருதயத்தை நீங்க அழகுபடுத்தணும் சொல்லிட்டு, இருதயத்தின் அலங்காரம் தான் இருக்கணும். வெளியான அலங்காரத்தை தேவன் விரும்புவதில்லை என்று பவுல் மூலமாகவும் பேதுரு மூலமாகவும் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தங்க சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்க என்ன ஒரு அசிங்கம் பண்ணிருக்குங்க ஜனங்க. ரசிக்கப்பட்ட ஜனங்க தான், தேவனை அறிந்த ஜனங்க. இந்த இருதயம் மலிங்கி போச்சு, மனசாட்சி செத்து போச்சு, தேவனும் அந்த உணர்வுள்ள ஆவி இல்லை. அவங்க அவமானப்படுத்தத்தக்க தேவன் ஐயோ உனக்குள்ள இருக்க முடியல, அவ்வளவு அசுத்தம், நான் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று அவர் பாருங்க, அவர் விலகிட்டார். அவங்க இருதயத்திலிருந்து விலகிட்டு அப்படியே விடல, நம்மளை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனம் திரும்பணும், அதை நினைத்து. அடுத்து நாம் பார்க்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவனை அறிஞ்சிருக்காங்க, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. எத்தனை பேர் நீங்க வீடுகளில் ஸ்தோத்தரிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஸ்தோத்தரியாமல் அந்த ஜனம் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார், இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ அதைத்தான் அதிகமா விரும்புற, இச்சிக்கிற, உன்னால இருக்க முடியல, கால் அங்கே இழுக்குது. ஆகவே எதுக்கு? நான் உனக்குள்ள இருக்க முடியும், நான் பரிசுத்தர் என்று அவர் பார்த்தாரு. சரி, பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துருவோம் சொல்லிட்டு சில காலம் மனம் திரும்புவானான்னு ஒப்பு கொடுத்துருக்காரு. ஒரு சிலர் அப்போ ஒப்பு கொடுக்காம விட்டுட்டா பிசாசு அவங்க அழிச்சு போட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு தான் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் தேவனை அறிஞ்சு தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் அப்படிப்பட்ட நம் குடும்பங்கள்ல ஜபங்கள்ல அப்படி இருக்கிறதா? அப்படி இருந்தா நம் இருதயம் இருள் அடைஞ்சு போயிரும் என்று பார்க்கிறோம். ஒரு சில குடும்பத்திலிருந்து பாருங்க, தேவன் அற்புதங்களை செஞ்சார், நன்றி இல்லாத இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிப்பதில்லை, ஸ்தோத்தரிப்பது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஜீவியம் வாழ்க்கையெல்லாம் பரிதாபமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க ஸ்தோத்தரியாமலும் என்ன செஞ்சாங்க? தங்கள் சிந்தனையினாலே, சிந்தை எங்கெங்க பல குப்பைகளும் நம்ம இதயத்துல வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக ஒருபோதும் நம்ம சிந்தனையினால பாவம் செஞ்சிடக்கூடாது. அவங்க என்ன செய்யறாங்க? சிந்தனையினால வீணரானார்கள்.
நம் சிந்தனை அவங்கள நினைச்சு பலவித அசிங்கமான காரியங்களை நினைக்கிறது. சிந்தை பொல்லாததுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்னதான் சோத்தரியாமலும் இருந்து என்னதான் செய்யறாங்க, தங்கள் சிந்தனைகள்னாலே வீணராகிட்டாங்க. ஒண்ணுக்கு ஆகல, ஒண்ணுக்கு ஆக மாட்ட, ஒதுக்கி தள்ளிடுவாங்க. வீணர்னா அதுதான். வீணர்கள் என்ன செய்வாங்க, பொழுது போலாம் சீட்டு விளையாடுவாங்க. மடத்துல நல்லா மல்லாக்கா படுத்து நல்லா அங்க காத்தாரெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இயற்கை காத்து வருது, இங்கிட்டு காற்று, டிவி, சோதரம். அநேக ஊர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள வீணர்கள். முடிஞ்ச அளவுக்கு வயசாயிருச்சுன்னா வீட்டில் ஏதாவது பேரன் பேத்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றது அநேக ரட்சிக்கப்பட்டவங்களும் இப்படி இருக்காங்க. அதை வேதனையாக இருக்கிறது. அவங்க ஸ்தோத்தரிக்கல, அவங்கள வீணர். அந்த இச்சைகளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார், ஒப்பு கொடுத்துட்டார். அங்க மடத்துல உட்கார்ந்து எல்லாம் அக்கிரமும் பண்றது. போறவங்களாம் அவெல்லாம் சபைக்கு போறான், சபைக்கும் போறான், இங்கேயும் என்ன செய்யறான், மல்லாக்கா படுத்து இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கானே சொல்லுவாங்க. நம்முடைய கண்களை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வாசிங்க கடைசி. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. பார்த்தீங்களா, உணர்வு இல்லைன்னா அவங்க இருதயம் இருள் அடைஞ்சிரும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இச்சையிலிருந்து நம்ம என்ன செய்யணுமா, இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். தங்களது இருதயத்தில் உள்ள இச்சையினால் இன்று அநேகர் தவறான வழிகளில் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 14-15 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அநேகர் அப்படிதான். ஸ்தோத்திரம் இல்லைன்னா நம் குடும்பத்துல உணர்வுள்ள இது இல்லைன்னா பாருங்க, இச்சைகளினால இந்த நாட்களும் கண்ணால பார்க்கிறோம், தவறான வழியில அவங்க நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்குள்ள ஸ்தோத்திரமும் ஜெபமும் பெருகி இருக்க வேண்டும். வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவர் சோதிக்கிறவர்ல இச்சையினால் இழுக்கும் காந்த மாதிரி. பாருங்க, காந்தத்தை இரும்புல வச்சு பாருங்க, டக்குன்னு ஒட்டிக்கிறோம். ஆகவே இந்த இச்சை இழுக்கும், வா வா என்று பேசும். எத்தனை பேருக்கு அந்த ஒரு மனிதன் பாவத்துல குடிபழக்கமோ மற்ற பலவித பாவங்கள் உலகத்தில் இருக்கு. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறான் என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேணும். செல்போனு பார்க்கும்போது அதுதான் பிசாசை திறந்து பல அதிலே இச்சையினால அவன் அவனை பிசாசினால் நான் நடத்தப்படுவோம். நம்ம யாரால நடத்தப்படணும், ஆவியானவர், நம்ம ஆவியானவரால நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவத்துக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கிறான். ஆகவே அப்படியே இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிசாசினால் சோதிக்கப்படுகிறது பார்க்கிறோம். 15 பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அது பாருங்க, அது என்ன, இச்சையானது கற்பம் தரி, அது பாவம். கற்பம் தரிச்சா என்னதான் செய்யும், பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு பிள்ளை உருவாகுதுன்னா 9 மாதம் 10 மாதத்துல இப்படி பிறந்தே ஆக வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்தின் இச்சை அது பிறக்கும் போது என்ன உண்டாகுமா, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை என்று இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை என்று இருக்கிறேன் என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். என் பாவத்தை இந்த சிலுவையில பூரா ஆணி அடைத்திட்டேன். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணினோ, என் பழைய சுபாவங்கள் எல்லாம் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. நீ மறுபடியும் இந்த அறிக்கை செய்த பாவத்தை மறுபடியும் செய்யும் போது இயேசுவை ஒவ்வொரு நாளும் நீங்க மறுபடியும் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை நீங்க ஆணிகளினால மறுபடியும் சிலுவையில் அடிக்கிறீங்க. அதை மனதிலே நீங்க வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை ஒன்றுதான் இந்த பாவத்திலிருந்து பாவம் உள்ளத்துல பிரவேசிக்காதபடி காத்து கொள்வது சிலுவை தான். நம்ம ஒரு நேரம் பாவ சிந்தனை வரும்போது, பாவம் செய்ய தூண்டும் போது அந்த பரிசுத்தமுள்ள அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும்.
இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் போது நம்மளால் பாவம் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை ஒன்றுதான் நமக்கு வழி. நமது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையும் போதுதான் நாம் இச்சை அடக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுக்கு முன்பாக நாம் யார் என்று நாம் இந்த வேளையில நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவன் விரும்புகிற நல்ல பரிசுத்த ஜீவியம் செய்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. நான்காவது, அவிசுவாசத்திலிருந்து நமது இதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு 3வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயங்க. அவிசுவாசப்பட்டா இந்த இருதயம் பொல்லாதவைகள் என்று இந்த கால வேளை தேவன் பேசுகிறார். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் நாம் இருதயத்தை பொல்லாதாக்கி விடுமா? பொல்லாதவைகளை ஆக்கிவிடும். நம்மை தேவனை விட்டு விலக செய்கிறது. எபிரெயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38-39 இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். பாத்தீங்களா? விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கும் போதும் சரி, எது நீங்க எடுத்தாலும் கர்த்தர் நமக்காக வச்சிருக்காரு ஊழியக்கார். மற்றவங்க பார்க்குறாங்க சொல்றாங்க, அது விஷயம் இல்லை. அது அவிசுவாசம். ஆண்டவர் சோதித்தும் பார்ப்பார். ஒவ்வொரு வருஷம், இந்த வருஷத்துலயும் இப்படி போட்டுருவாரு. நீ அடுத்து நீ என்ன செய்ய போற? உன் விசுவாசம் இப்படி கர்த்தரை விட்டு விலகி போறமா? அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிற, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்தை தேவன் ஆராதிக்கிறா. உன் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு தேவன் அறிகிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் கூட பேசினாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்றார். நீ என்னை கனம் பண்ணுனா நான் உன்னை கனம் பண்றேன். ஊழியர் மூலமாகவும் நீ கனத்தை நீ தரும்போது கர்த்தர் என்ன செய்யற? நீ கனம் பண்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். நீ பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில அதிகாரத்தை எடுத்துட்டு நீயே ஜெபம் பண்ணி நீ அப்படி செய்யற, வேதத்தின்படி அது தவறானது என்று ஆவியானவர் உணர்த்துகிற. விசுவாசம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகரை பார்க்குற, அந்த ஊழியக்கார கூட்ட தொழில் ஒண்ணும் இல்லாமல் போயிடும். அந்த ஊழியக்கார வச்சு கடையை துவங்குவோம். புது வீடு கட்டியிருக்கு அவர் அந்த ஊழியக்கார் வந்தா பாருங்க நல்லா இருக்கும். அதெல்லாம் சாத்திரம் பார்க்கறது. உனக்குள்ள யாரு? பிசாசு தான். பிசாசுடைய ஆவி இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருடைய இதயத்தில் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உண்மையாக தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்களை கனம் பண்றியா, இல்ல அதிகாரத்தை உன் கையில் எடுத்துக்கிறியா? நீ சிந்தித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்கள்ல நாம் பார்க்கிறோங்க. அநேக பேர் கிறிஸ்தவ சபையிலும் கூட நம்ம பார்க்கிறோம். அநேக விசுவாசிகளும் இப்படி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஆனா பேர் கிறிஸ்தவ சபையிலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு சபைகளிலும் சத்தியம், அந்த கடைசி நாட்கள்ல சத்தியத்தை சத்தியமா சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அவங்க சாத்திரம் பார்க்கறது, பார்த்து அப்படி போறது. ஒன்றும் கிடைக்கலன்னா அவங்களே ஜெபம் பண்ணி துவங்கிறது. தாங்களே மேய்க்கிற மேய்ப்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறவன் தான் மேய்ப்பன். பிரதான மேய்ப்பர் கர்த்தர். கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆனா தங்களையே நான் இருக்கேன்னா என்னையவே மேய்ச்சி கொள்றது, அது என்னதுதான்? அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு ஐயோ, வேதம் சொல்லுது. தங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அவங்களே ஏற்படுத்தி கொள்வாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று உன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்ம கொடுத்த ஊழியர் மூலமாக எந்த காரியமும் செய்யும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் அற்புதம் செய்ய போறீங்க, நாங்க செய்யறது ஜெபம் தான் பண்ண போறோம், இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ண போறோம். அதிசயம் செய்யறது அதுதான். கண்ட சிந்தனைகளை மனதில் கொண்டு வந்துதான் தேவனை விட்டு விலகி போறாங்க. பலவீனங்களும் வியாதிகளும்
வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் நமக்குள்ள அப்படி சிந்தை நினைச்சிட்டா போதும், நான் வேண்டாம் அவர் ஜெபம் பண்ண கேட்க மாட்டேன், அது சிந்தை உனக்குள்ள வந்தாலுமே நீ உன் பேர் என்னதுதான்? அவிசுவாசி என்று நான் சொல்றேன்னா வேதம் சொல்லுதா? பரிசுத்த வேதாகமோ சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து வாசிங்க. நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல், நீ கெட்டு போறதுக்கு பின்வாங்கி இருக்கிறவர்களா இராமல் என்ன செய்யணுமா? ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கணுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காரியத்தை நாம் பார்த்தோம்? முதலாவது, பாவத்திலிருந்து நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, கவலை நம்ம இதயத்தில் உள் பிரவேசிக்கவே கூடாது, அதுல இருந்து நம்ம ஆத்மாவை நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இச்சையிலிருந்து நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாலாவது, அவிசுவாசத்திலிருந்து நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள. அவிசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் சீசர்களுக்கே 12 சீசர்களுக்கே வந்தது. இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். அவிசுவாசம் உள்ள சந்ததியை ஆண்டவர் திட்டுறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளும் ஒருபோதும் வரக்கூடாது. அவிசுவாசம் வந்துச்சுன்னா தேவன் நம் ஜீவியத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. 5, பொருளாசையிலிருந்து முக்கியமானது பாருங்க. அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் பொருளாசையில விழுகிறத பார்க்கிறோம். பொருளாசையிலிருந்து நம்ம இதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதம் புஸ்தகம் 119வது சங்கீதம் 36வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். என் இருதயம் பொருளாசையை சாராமல். நம்ம இருதயம் எதை சாரக்கூடாது? பொருளாசையை சாரக்கூடாது. நிறைய பேர் இந்த பொருளாசையில சார்ந்து போறாங்க. இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போறோம் அந்த வெளிப்படுத்தலே கிடையாது. நான் யார்? ஏதோ வளர்ந்த திண்டம் பாருங்க. அப்படிதான் அந்த பூமியில அநேகர் இருக்கிறாங்க. முதலாவது சற்று நேரம் உட்கார்ந்து நான் யார்? தாய் கடந்த நம்ம பார்த்தோம், வாசிக்க கேட்டோம். இருதயத்தில் வசனத்தை பதித்து கொள்ள வேண்டும். நீ படுக்கும்போது எந்திருக்கும் போதும் யார்கிட்ட நீ உபதேசிக்கணும்? பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனோ வருஷம் கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைகள் வீட்டில் இருக்கு, அதெல்லாம் பரிதாபம். ஆண்டவர் ஒரு சிச்சைகளை கொடுத்து தான் ஆண்டவர் செய்கிறார். இடம் கொடுக்கறது இல்லை. பொருளாசைய வேலை நல்லா வேலை செய்ய, நல்லா சாப்பிட, நல்லா தூங்க, எந்திரிக்க, மறுபடியும் நிலைமை இந்த எதிர்காலம் என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதில் நீங்க வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாகாது. பொருளாசையிலிருந்து நமது இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ள வேண்டும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். உமது சாட்சியை சாரும்படி செய்யும் என்று யார் தான் சொல்றா? தாவீது சொல்றத பார்க்கிறோம். அவர் ராஜாவா இருந்த போதும் கூட இந்த எப்படிப்பட்டவனையும் இந்த பொருளாசையில அப்படியே தள்ளி விட்டுரும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொருளாசை கொடூரமானதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை நிம்மதியை தூங்க விடாது. இந்த உலகத்திலே பொருளாசையானது எவ்வளவாக பெருகி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் இருதயத்தில் இந்த நாட்களில் இந்த பொருளாசை நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொருளாசை ஒரு மனிதனை எந்த தவறையும் செய்ய தூண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பணாசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது என்று கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்கு பொருளாசை வந்துருச்சுன்னா அதை அடைவதற்கு என்னதான் செய்வான்? எந்த விதத்திலாவது அவன் உயிரவே அழிச்சிருவான். எனக்கு இந்த பொருள் கிடைச்சா போதும். எவ்வளவு ஒரு இருதயம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் இருதயத்தை இந்த பொருளாசையிலிருந்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது இந்த நாட்களில் மிகவும் அவசியம். இந்த பொருளாசை ஊழியத்திலும் வந்துருச்சு, விசுவாசிகளும் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆண்டவர் துக்கப்படுவார். அதுல இருந்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். பொருளாசையிலிருந்து. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். எதை வாங்குமா? உயிரை வாங்குவோம். தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும் என்று பார்க்கிறோம். பொருளாசை ஒரு வீட்டுக்குள்ளும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொருளாசை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறனுடைய மனைவியும் பிறனுடைய வீட்டையும் இச்சியாதிருப்பாயாக. அநேக பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம கை கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. மேல உள்ள வசனத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும். இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்குமா. தேவையா? இந்த உயிர் நம்ம இந்த பூமியில இருக்கவே உயிர் வாழதான். தாவீது ராஜா சொல்றார், பாதி வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாதிரும் சொல்றார். இந்த பூமியில இருக்கிற நாள் முழுவதும் ஆயுசு நாட்களை நம்ம நடத்தையை பொறுத்து தான் ஆண்டவர் என்ன செய்யறார், ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் பொருளாசை இருக்கக்கூடாது. எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனாகிய கேயாசி, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அவன் செய்வதை நாம் பார்க்கிறோம். நாகமானிடத்திலிருந்து எலிசா தீர்க்கதரிசி வாங்க மறுத்த அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வேலைக்காரன் பேர் என்னது? கேயாசி. பிறகு ஓடி போய் அதை பெற்றுக்கொள்ளுகிறதை வேதம் சொல்லுது. அந்த எலிசா உடைய வேலைக்காரன் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்களில் போனால் காணிக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலர் எனக்கு உணர்வு வாங்காத ஆண்டவர் சொல்லுவார், வாங்க மாட்டோம் பாருங்க. ஒரு சில கஷ்டத்திலையும் இருப்பாங்க, பல விதத்தில் இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில இடங்கள்ல வாங்க சொல்லும் போது வாங்குவோம். ஏன்னா இந்த காணிக்கை கொஞ்சமா இருந்தாலும் நிறைய இருக்கும். அதை வாங்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அந்த வேலைக்காரன் செய்கிறத பாருங்க சம்பவங்களை. வேண்டாம் சொன்ன மறுத்ததை இந்த எலிசாவுக்கு தெரியாம என்னதான் செய்யறாரு, ஓடி போய் அந்த இந்த பொருளாசை அவனுக்குள்ள இருந்தபடினாலும் பெற்றுக்கொள்றான். அது தெரியாம இருக்கு. ஆண்டவர் காண்கிற தேவன் உடனே என்ன செஞ்சிட்டார், எலிசாவுக்கு தேவன் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனது இந்த இதயத்தில் இருந்த இந்த பொருளாசையை இந்த பொல்லாப்பை செய்ய வைத்தது. இதனால் அவன் தனது ஸ்தானத்தை இழந்து குஷ்டரோகியாய் மாறினான் என்று 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 24 27 வரை நீங்க வீடுகளில் வாசித்து பாருங்க. நம் தேவன் நமது தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். அவைகள் அனைத்தையும் அவர் அற்புதமாக சந்தித்து வருகிறார். பொருளாசை நிறைந்த இந்த இருதயத்தை தேவன் வெறுக்கிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். அவங்க யாருதான்? பொருளாசை இருக்குன்னா நீ யாருடைய பிள்ளை? சாபத்தின் பிள்ளைகள். உனக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது மட்டும் வந்தா போதும். ஒவ்வொரு இடத்துல பாருங்க, வீடு வாச, நான் பல நேரங்கள்ல நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது ரூம்ல ஜெபிக்கும் போது அந்த ஒரு ஆண்டவர் பேசினது சத்தம், என் வேலையை நீ சரியா செய், என் ஊழியத்தை உன் தேவையை நான் சந்திப்பேன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்கள் அப்படி நினைக்கும் போது இந்த வசனம் எனக்கு வரும். ஆகவே நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதுதாங்க கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாததை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. பலவித இந்த பொருளாசை இந்த பூமியில் இருக்கிற பிசாசின் உடையது. நமக்கு தேவையானது நம்ம தேடி வரும், நம்ம தேடி போகக்கூடாது, நம்மளை தேடி வரும். என் ஜீவியத்தில் இது நாள் வரைக்கும் கர்த்தர் இந்த என் ஜீவியத்தை செய்து வருகிறார். பொருளாசைகளில் பழகின இருதயம் உடைய அவங்க எப்படிப்பட்டவர்களாம்? சாபத்தின் பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க அறியும் போது இந்த பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6-10 வரை நான் வாசிக்கிறோம். சீக்கிரம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்ம செய்யறோமா? இருக்கிறது போதும் ஆண்டவரே, கர்த்தர் இருக்கிறது போதும். நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா மற்றவர்களும் போராடுறோமா? இது போதும். போதும் என்கிற மனது எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்படிப்பட்ட இருதயம் இருக்க வேண்டும். வேணும் பாருங்க. ஐஸ்வர்யம் இருக்கும், பணத்து மேல பணம் சேர்க்கிறவங்களுக்கும், வயல் மேல் வயலை சேர்க்கிறவர்களுக்கும், வீட்டுக்கு மேல வீடு வாடகைக்கு விடுவாங்க. ஆனா இல்லாதவர்கள் ஒரு இடம் கூட வாங்க முடியாம வளைச்சு போட்டுருவாங்களாம். அவங்களுக்கு என்னதான்? நேற்று கூட வசனத்தை வாசித்தேன், எசேக்கியேல் இருக்கு. அவர்களுக்கு ஐயோனா என்ன அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க? நாசமா போயிடுவான்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோனா அதுதான். பரிசேயரும் அநேகரை குறித்து ஆண்டவர் சொல்றார். எப்படி? உங்களுக்கு ஐயோன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போதும், இந்த மனது வராதுங்க.
பொருளாசையினால அவங்க பழகிட்டாங்க. பொருளாசையின பிசாசு அவங்க இருதயத்தில் உட்கார்ந்தபடியினால இந்த திருப்தி இருக்காது. மன திருப்தி இல்லாததுனால தான் போதும் என்கிற மனது இல்லை. நாம் போதும் என்கிற மனது இருக்கணும். அதுதான் என்னதுதான் தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும். உலகத்துல நாம் வரும்போது எதாகிலும் கொண்டு வந்தோமா? தாயின் வயிற்றுல வெளியில வரும்போது 100 பவன் நகை வைர கல்லோட நம்ம வெளியில அதோட சேர்ந்தா பிறந்தோம்? ஒண்ணும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாருங்க நினைவு கூட்டுறார். அப்ப ஆழமா அவர் சொல்லுவதற்கு காரணம் நாம் உணர்வு அடையணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லையே, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இதுல இருந்து நீங்க ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஏதாவது காது மூக்குல இருந்தாலும் மனசார போடுவாங்களா? பூராத்தையும் எடுத்துட்டு தான் என்ன செய்யறாங்க? புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சற்று நேரம் நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு போகல, சாகும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. இருக்கிற வரைக்கும் நன்மை செய்யணுங்க. இந்த சாலமோன் அனுபவிச்சது கடைசியா மாயே மாயை, எல்லாம் மாயை என்று சொல்லிட்டு அவர் என்னதான் செஞ்சார்? மனுஷருக்கு நன்மை செய்வதை விட இந்த பூமியில எதுவும் வேற எதுவும் நம்ம அனுபவிக்க முடியாது. அதை விட சந்தோஷம் நமக்கு ஒன்று இல்லை. பூமியில ஒருவருக்கு ஒரு சமாதானமா இருங்க, ஒருவருக்கொருவர் நற்கிரியை செய்கிறவர்களா இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் மன்னிச்சு வாழுங்க. இதுல உள்ள சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. 8வது வசனம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாகிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக வாழணும் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும். ஒன்னு சோதனையில விழுந்துருவாங்க, கண்ணியிலும். பிசாசு கண்ணி வச்சிருப்பான், நமக்கு தெரியாது. இந்த பொருளாசை வந்துருச்சுன்னா அவன் உள்ள அவனுக்கு பிசாசு நமக்குள்ள இழுத்துட்டோம், அவனுக்கு அவன் சந்தோஷப்படுவான், நம்ம அறியாம இருப்போம். மாறி மாறி சோதனை அதெல்லாம் வருதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசுடைய கண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். நீங்க உட்கார்ந்து ஒவ்வொன்றும் இதுக்கு ஒவ்வொன்று விளக்கம் இருக்கு. இப்ப நேரம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை அநேக வேதனை ஐயோ என்னால தாங்க முடியல, வேதனையினால தங்களை உருவகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளாசை நமக்குள் வராமல் இருக்க வேண்டுமானால் போதும் என்கிற அந்த மனது நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போதும் என்கிற மனதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாசை நம் இருதயத்தை ஆண்டு கொள்ளாதபடிக்கு நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நம்முடைய தேவன் இரக்கம் உள்ள தேவன், நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், உயிருள்ள தேவன், நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம் இருதயத்துல எதுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம் இருதயத்தை நாம் அடைத்துக் கொள்ளுகிறோம்? தேவ சத்தத்துக்கு நாம் இருதயத்தில் இடம் கொடுப்போம். பொல்லாதவைகளுக்கு நம் இருதயத்தை நாம் பூட்டிக் கொள்வோமாக. இருதயம் அடைக்கப்படட்டும். தீமையானதுக்கு இருந்து நாம் விலகி இருப்போமாக. நன்மை செய்ய, தேவனுடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய வசனத்தை நம் இருதயத்தில் எழுதி கொள்ள நம் இருதயத்தில் நாம் எத்தனை பேர் நாம் இடம் கொடுக்கிறோம்? பாவத்திலிருந்து நம்ம இருதயத்தை காத்து கொள்ளுகிறோமா? கவலையிலிருந்து நம்ம இருதயத்தை நாம் காத்து கொள்ளுகிறோமா? இச்சையிலிருந்து நாம் இருதயத்தை காத்து கொள்ளுகிறோமா? அவிசுவாசத்திலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ளுகிறோமா? பொருளாசையிலிருந்து நமது இருதயத்தை காத்து கொள்ளுகிறோமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த வேளையில திரு வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, கேட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்படைப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, என் இருதயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த தீங்கும் உள் பிரவேசிக்காதபடி ஆண்டவரை நீங்க காத்து கொள்ள ஆண்டவர் அதுக்கேற்ற கிருபையை தாரும் என்று நீ சொல்லு. ஆண்டவரே, பாவம் என் இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாது, எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னாரே.
அப்படி காத்து கொள்ளும் போது அதே நேரத்திலிருந்து ஜீவ ஊற்று கர்த்தர் நமக்குள்ள ஆளுகை செய்து நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் இந்த கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. 5 காரியத்தை பற்றி கர்த்தர் இந்த வேளையில பேசினார். சொல்லுங்க பாப்போம். பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து ஒருத்தர் மைக்கில சொல்லுங்க பாப்போம். மைக்கில 5 காரியத்தை கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருதயத்தில் உங்களுக்கு இருதயத்தில் பதித்து வைக்க சொன்னார். வசனத்தை கேட்டோம். அது பழைய ஏற்பாடு காலத்திலே தேவன் சொன்னார். ஆகவே உங்க இருதயத்தில் இந்த வசனம் இருக்கான்னு பார்ப்போம். பாயிண்ட் சொல்லுங்க. 1 பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளுறது, கவலையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்கிறது, இச்சையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்கிறது, அவிவிசுவாசத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும், பொருளாசையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்க இருதயத்தில் பதிச்சவங்க சொல்லுங்க பாப்போம். பாவத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், கவலையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், இச்சையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், அவிசுவாசத்திலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், பொருள் ஆசையிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையில ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதை நிறுத்திருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னாரே. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், அவர் நீதியின் ராஜா. இந்த வார்த்தையின் மூலமாக எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்துக்கொண்டு அந்த கர்த்தர் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வெளிப்பட முடியாய். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே இந்த ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்போமாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சோத்ரம் 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 சோத்ரம். என் ஜனமே, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். நம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி இந்த நிமிஷத்துல, இந்த கடைசி காலத்தில் மிகவும் அவசியம். இந்த இருதயத்தில் நமக்கு முன்பாக நல்லா தான் பேசுவாங்க, நம்மளை குறித்து அங்கே வெளியில் வேற மாதிரி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த சுபாவம் ஒருவருக்குள்ள இருக்கக்கூடாது.
அது குப்பையாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக சாக்கடையாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கக்கூடாது. எல்லா காவலோடும் நம் இருதயத்தை இந்த நாட்களை காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இருதயத்தை தீமை உள் பிரவேசியாதபடி நீ ஒவ்வொரு அனுதினமும் வேத வசனத்திலும் ஜெபத்திலும் நீ காணப்படும் போது ஜீவ ஊற்றாகிய கர்த்தர் உனக்குள்ளிருந்து வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கேட்ட வசனத்துக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுத்து அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே ஏசப்பா, அந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே நீங்க ஆயத்தப்படுத்தி தந்தபடியாலும் உமக்கு நன்றி தகப்பனே. பாட்டின் பகுதி ஆசீர்வதித்தது அப்பா, சோத்திரம், சோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்த ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தீர் கர்த்தாவே. உன்னதத்திலிருந்து ஆண்டவரே, தேவ செய்தி ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை இறங்கி நீங்க வாசம் செஞ்சீங்கப்பா, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் நைட்டு வேலை உயிர்ப்பிக்கணும், பாதுகாக்கணும், வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும் அப்பா தகப்பனே. ஏசப்பா சோத்திரம், சோத்திரம். உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நாங்க கிருபை செய்யுங்கப்பா. உங்க கிருபை மாத்திரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்க கிருபை மாத்திரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் பேர்பராய் கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வழி நடத்துங்க, கையிட்டு சேர வேலையும் ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நீங்க காத்து கொள்ளுங்க. நீர் ஒரு நாள் வருவீங்க ஆண்டவரே. இந்த பூமியில கேட்க போற கடைசி சத்தம் தேவ எக்கால சத்தம். தேவ எக்கால சத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகவே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.